என்ன பொம்பளைக்கு என்ன சந்தோஷம் சொல்லிட்டேன். மீஷோல ஆர்டர் பண்றது, பியூட்டி பார்லர் போயிட்டு புருவத்தை இல்லாத புருவத்தை ட்ரிம் பண்றது. இருக்கிற புருவத்தை ட்ரிம் பண்ணா கூட பரவாயில்ல, இல்லாத புருவத்தை எவன் ட்ரிம் பண்ணுவான்? நான் அதுக்கு ஒரு 300 ரூபாய் கொடுத்துட்டு வர பத்தியா? எனக்கு அதை நினைச்சாதான் ரொம்ப மனசு கவலையா இருக்கு. எனக்கு இருக்கே இல்ல, நான் பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. நான் கேட்கிறேன், நீ 300 ரூபாய் கொடுத்து ட்ரிம் பண்றதுக்கு பதிலா ஒரு மை டப்பா 10 ரூபா கொடுத்து வாங்கினா அரைஞ்சிக்கலாம் பட்டையா. இவ்வளவு நேரம் நீ பேசுறேன், அதெல்லாம் சொல்றேன். இல்ல எதுக்கு நீ சொல்லிட்டு இருக்க பண்ணி பொறாம? ஏய், இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? உனக்கு கீழே எல்லாம் தேடிட்டு இருக்கேன் நானு. ஏன் தேடுற? என்ன உன்னை தேடாம வேற இடத்துல சொல்றேன் நானு. நீ எல்லாம் என்ன தேடுவியா? என்னையா இது ஒரு வைப்ரேஷன்லயே இருக்க? நீ எப்ப பாரு ஒரு ஃபைட் மோட்லயே இருப்பியா? நான் ஃபைட்டே போடல, சும்மா இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கேன். அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, வந்து பார்த்தா உலகமே தெரியுது. எல்லாமே அழகா தான் இருக்கு, நம்ம வாழ்க்கை தான் அழகா இல்லை. உண்மைதான் அதான், நான் சும்மாலாம் சொல்ல. உண்மையிலேயே நம்ம சரியா இல்லை, நல்லா இல்லை. நம்ம வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இருக்காது. என்ன வாழ்க்கை இது? எப்போ பாரு நமக்குள்ள சண்டை, என்னைய பார்த்தா உனக்கு பிடிக்கல, உன்னைய பார்த்தா எனக்கு பிடிக்கலன்ற, உன்கிட்ட பேசவே முடியல. எப்போ பாரு சந்தேகம், ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க, எப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே இருக்க. கேட்டால் என்னைய நான் வந்து எல்லாத்தையும் பேசுகிறேங்கிற. என்ன இது இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இது நம்ம வாழ்றது? சொல்லு, எதுக்காக நம்ம இருக்கணும்? சாவும்ல இப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட லைஃபு, அதுக்கு நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாமே. நீ வேற வாழ்க்கையை பார்த்துட்டு போகலாம், நான் பார்த்து என் வேலையை பார்த்துட்டு போவேன். இப்போ கூட காம்ப்ரமைஸ் பண்ண வரல. நீ எதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுன்றேன்? காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. வேற வாழ்க்கையை பார்த்துட்டு போறேன். வாழ்க்கைன்றது என்ன தெரியுமா? அண்டர்ஸ்டாண்டிங் தான் லைஃபு. இங்கே அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. எப்போ பாரு சண்டை, சச்சரவு, பிரச்சனை, இதில் தானே போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட லைஃப் வாழ்றதை விட நிம்மதியாக யாராவது இருந்துட்டு போயிடலாம். நீயாவது நிம்மதியாக இருக்கலாம்ல அட்லீஸ்ட். மேலே வந்தேன், தொடுத்துட்டு வந்துட்டேன். நான் நிம்மதியாக இருக்க மேலே போயிடலான்னு இருக்கேன். என்னப்பா அப்படி பேசுற நீ? சீரியஸாவே எனக்கு உண்மையிலேயே பிடிக்கவே இல்லை. நான் நினச்சிட்டு இருக்கேன் நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன், சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்ட்டு. எனக்கு எவ்வளோ வேலை எனக்கு தெரியுமா? எனக்கு வேலை இல்லை, என் கையில் பணம் இல்லை, வண்டி இல்லை, எதுவுமே இல்லாமல் நான் வாழ்கிறதுலாம் ஒரு வாழ்க்கையாராதா? என்னை மாதிரி ஒரு ஆள் வாழ்கிறத விட செத்துடலாம். உங்ககிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லாத. என்ன உண்மையிலேயே இல்லைதான் என்கிட்ட. ஏன் இல்லைன்னா என்ன? உண்மையிலேயே என்கிட்ட எனக்கெல்லாம் நான் இல்லை, நான் ஆகணும்னா செத்துடலான்ற நான் தவிர செத்துற மாட்டேன். அதெல்லாம் வேற விஷயம். சாவாங்க கோடைங்க இல்லை, ஏழைங்க தான் சாவாங்க. அப்படின்னா எவ்வளோ பேர் சாகணும்? ஏழைங்களும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அதான் சொல்றேன்ல, இந்த காலத்துல வந்து பணம் இருந்தால் தானே மரியாதை, மதிக்கிறீங்க. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். பணம் காசெல்லாம் விடு, சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையில. சந்தோஷமே இல்லாத வாழ்க்கை வாழவே கூடாதுன்ற நான். சந்தோஷம்னா என்னன்னு சொல்லு. சந்தோஷம்னா என்ன தெரியுமா? ஒரு பணம் இருக்கு, பணத்தை குப்பையில போட, பணம் இருக்கிறவங்க தான் எனக்கு சந்தோஷமே இல்லை. எனக்கு பணம் எல்லாம் முக்கியம் கிடையாது, தேவைக்கு தான் பணம் வேணும். மற்றபடி எனக்கு ஆடம்பரமெல்லாம் பணம் வேண்டாம். சந்தோஷம்னா என்னன்னு எனக்கு சொல்லு. இப்போ நீ அது விளக்கமா சொல்ற. நீ சந்தோஷம்னா என்ன? எனக்கு பிடிச்சதை நீ செய்யணும். சந்தோஷம்னா என்ன? சண்டே ஆனா நல்லா தூங்கி எழுந்துட்டு அப்படியே போயிட்டு ஒரு மட்டன் 1 கிலோ வாங்கிட்டு கொடுத்துட்டு வீட்டில் அப்படியே 12 மணிக்கு கடை திறப்பாங்க, போயிட்டு ஒரு கோட்டரை போட்டு வந்து நல்லா காரஞ்சாரமாக மட்டனை சாப்பிட்டுட்டு ஒரு படுத்து ஒரு தூக்கம் போட்டு அப்படியே ஈவினிங் அப்படியே பிள்ளைங்களை கூப்பிட்டு பீச்சுக்கு போயிட்டு அங்கே ஒரு பானிபூரி, எறா ஃப்ரை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எப்போ பார்த்தாலும் சோறுன்னு அப்படியே திரும்ப வந்து வீட்டில் பசங்கள்லாம் விட்டுட்டு மறுபடியும் போயிட்டு இன்னொரு பீரா போட்டு அப்படியே இருக்கிற மட்டனை, மீதி இருக்கிற மட்டனை சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டு காலைல எழுந்து பாப்போம் பாரு. அதுதான் சந்தோஷம். இதுக்கு பேர் சந்தோஷம். அதுதான் ஒரு ஆம்பளைங்களுக்கு சந்தோஷம். அதான் ஏன் சந்தோஷம்? அது சந்தோஷம். ஒரு பொம்பளைங்களுக்கு சந்தோஷம் என்னன்னு சொல்லிட்டேன். என்ன பொம்பளைக்கு என்ன சந்தோஷம்? சொல்லிட்டேன். மீஷோல ஆர்டர் பண்றது, பியூட்டி பார்லர் போயிட்டு புருவத்தை இல்லாத புருவத்தை ட்ரிம் பண்றது. இருக்கிற புருவத்தை ட்ரிம் பண்ணா கூட பரவாயில்ல, இல்லாத புருவத்தை எவன் ட்ரிம் பண்ணுவான்? நான் அதுக்கு ஒரு 300 ரூபாய் கொடுத்துட்டு வர பத்தியா? எனக்கு அதை நினைச்சாதான் ரொம்ப மனசு கவலையா இருக்கு. எனக்கு இருக்கே இல்ல, நான் பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. நான் கேட்கிறேன், நீ 300 ரூபாய் கொடுத்து ட்ரிம் பண்றதுக்கு பதிலா ஒரு மை டப்பா 10 ரூபா கொடுத்து வாங்கினா அரைஞ்சிக்கலாம் பட்டையா. இவ்வளவு நேரம் நீ பேசுறேன், அதெல்லாம் சொல்றேன். இல்ல எதுக்கு நீ சொல்லிட்டு இருக்க பண்ணி பொறாம? யாரதான் இருக்கிற வாழ்வியல சொல்றேன். வாழ்வியல் ஆதார், அதாவது நான் என்ன சொல்றேன், நடைமுறை வாழ்க்கையில என்ன இருக்கோ நான் சொல்றேன். நான் இப்போ சந்தோஷத்தெல்லாம் சொல்லிட்டியா? என் சந்தோஷம் என்ன நான் சொல்லவே இல்லையே. இப்பதான் சொன்னீங்க கிடையாது. சாப்பிடணும். ஒரு மனுஷனுக்கு, ஒரு ஆம்பளைக்கு இவ்வளவுதான் அதிகபட்ச சந்தோஷமே. சண்டே ஆனா நிம்மதியா இருக்கும் பாரு, அதுதான் சந்தோஷம். அன்னைக்கு கூட நீ சண்டை போட்டு சாவறீங்க பாரு, அதுதான் பிரச்சனை. நிம்மதியா இருந்தா
இருந்தா போதுமா ரவி? நானும் நிம்மதியா இருக்கணும்ல. எனக்கு அதுக்கு பிடிச்சது என்ன, எனக்கு பிடிக்காதது என்ன எல்லாம் உனக்கு தெரியுமா? அதுக்கு தான் தள்ளி போறாத. ஏன் அதை அடிக்கிற மாதிரியே வர? இப்ப பாசமா கிட்ட ஒட்டி வரேன். நீ வேணா ராதா, நீ போனா போதும். நீ ஆள விடு சாமி. இப்பயும் நான் அடிக்கிறேன்னு சொல்றேன். வேணாம், உன்னை பார்த்தால எனக்கு பயமா இருக்கு. உன்கிட்ட பேசவும் பயமா இருக்கு. நீ தள்ளி போய். என்ன பத்தி உனக்கு பயமா இருக்கு? சத்தியம் பண்ணு. வேணாம், நான் பண்ண மாட்டேன். நடிங்கடா நீ. இல்ல உங்க முகம் ஒரு கம்பீரமா இருக்குங்க. நீ உண்மையிலேயே அன்னைக்கு கூட விட்டு தான் போன. நீ போனதுக்கு அப்புறம் ஒரே ரத்தம் ராதாங்க. நீ என்ன சொல்லிட்டு இருக்க நாயே? நீ பண்ணி சத்தியமா நீ கூட இப்ப கூட தயவு செஞ்சு என்ன விட்டு போயிடாத ராதா. நீ விட்டு மட்டும் போயிடாத. நீ படகு விட்டு போயிடுற. இங்க ஒரே டாருது ராதா. கொஞ்சம் நேரம் என்ன நிம்மதியா விடுறியா? சும்மா சந்தேகப்படுறேன்னா நீ பண்றாதான் நான் கேக்குறேன். கீழே ஆளா காணுமே. எங்கட அந்த பொண்ணு? இங்க இருக்கிற பேட் ஸ்மெல்ல அடிக்கலையே, எல்லாம் குட் ஸ்மெல் அடிக்குது. அப்ப ராதா இங்க இல்லன்னு சொல்லிட்டு மேல வந்து பார்த்தேன். எனக்கு இன்னும் பேட் ஸ்மெல் தான் அடிக்குதா? அப்படி பத்தி குட் ஸ்மெல் தான் அடிக்கும். உன்ன மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்காது. அடிச்சு சாவடிச்சிரும், மண்டையை உடைச்சிரும். சரி, இப்ப நீ விட்டு போறியா? நான் ஒரு நாள் உன்னை விட்டு போயிடு வராதா? அப்ப நீ நினைச்சு அழுவ. அப்ப பாரு, எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆமா, நான் போட்டா போதும். இப்ப நான் இல்லன்னு வச்சுக்கோ, அவனுக்கு அப்படியே அப்படியே சந்தோஷத்துல துள்ளி குதிப்பாங்க. அப்பா போய் தொலைஞ்சான்டா அவன். சத்தியமா போவியா? கண்டிப்பா. எப்ப போவ? கண்டிப்பா போயிடுவேன். நிஜமா நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். படா நிம்மதியா இருக்க போறேன். கண்டிப்பா நடக்கும் பாரு. அது என்னடா நான் இப்ப நான் இருக்கிறது தான் நிறைய பேருக்கு பிரச்சனை. இவன் எப்போடா வந்து மண்டையை போடுவான். நிறைய பேருக்கு பிரச்சனையே இல்லையே, எனக்கு பிரச்சனை. அதான் சொல்றேன்ல, நான் எப்போடா வந்து மண்டையை போடுவான்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாம். கம்முன்னு யாருன்னா மண்டையை போடணும்னு சொல்லிட்டு வேண்டுவாங்களா? பைத்தியமா நீ? என்னடா பேத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? பேத்தனமா பின்ன கொண்டையை போடணும்னு வேண்டுவாங்களா? கொண்டை போட்டு விடுறதுக்கு சும்மா விடு. வந்து சண்டை போட்டுட்டே இருக்க. சண்டெல்லாம் போடல. மன குமுறுகளை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. கீழே ஆயா இருக்கு பாரு, அவங்கள்ட்ட போய் சொல்லு. அந்த ஆயா காது கேட்க மாட்டேங்குது. அவ்வளோ நேரம் உட்காந்து பேசிட்டு என்ன நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதான்னு கேட்டா காது கேட்காதுப்பான்னு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். சரி இப்போ உனக்கு சொன்னா புரியாது, விடு. நீ என்ஜாய் பண்ணு. நான் வரேன், நான் கிளம்புறேன். வேணாம், இனிமேல் உனக்கு எனக்கு எந்த பேச்சுவார்த்தையும் வேணாம். பிரேக்கப் பண்ணிக்கிட்டு என்னை விட்டுரு ஆள. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். பிரேக்கப் பண்ணுமாமே? ஆமா, என்ன ஆளை விடு. பிரேக்கப் பண்றதுக்கு நான் உன் லவ்வரா? என்னை ஆளை விடுறியா? பிரேக்கப் இது வேற ஒண்ணு. பிரேக்கப் ஆமே, பிரேக்கப். வராத. லவ் பண்ற மூட்லயே இருக்க. இல்ல, நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம். இனிமேல் எனக்கும் உனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. உனக்கு கை எடுத்து கும்பிடுறேன், என் பின்னாடி வராது. என்னை டிஸ்டர்பே பண்ணாத. ஆசைதான் உனக்கு. என்னை விட்டு.